பகுதியை கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம். புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடியும். 21வது வசனம் முடியும். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தார்கள். எங்கள் நிந்தையை நோக்கிப்பார். எங்கள் சுதந்திரம் அந்நிய வசமாகவும் எங்கள் வீடுகள் பிரதேசத்து அவசரமாகவும் தாண்டி போயின. திக்கற்றவமாகவும் வளர்த்தவில்லை. தாய்கள் விதவிகள் போல் நிற்கிறார்கள். எங்கள் தண்ணீரை மனத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் விருது இலை குறையுமாய் வருகிறது. பால் சுமந்தே எங்கள் கருத்து நோக்கிறது. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இழைப்பார்கள் இல்லை. அப்பத்தால் திருப்தியானபடி ஏற்றியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையளித்தோம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அடிமைகள் எங்களை வாங்குகிறார்கள். எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார்கள். வனாந்தரத்தில் இருக்கிற புத்தகத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையில் நன்கு முடித்தது. சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னியர்களையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளையும் அவர்கள் கட்டி அவர்களை ஏற்றி தூக்கினார்கள். முதியோரின் குரல்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை இயந்திரம் அறைக்கு கொண்டு போனார்கள். இளைஞர் விரை சுமந்து இறை வருகிறார்கள். முதியோர்கள் வாசல்களில் உட்கார்கிறது. வாலிபர் பின்னர்களை வாசிக்கிறது என்று போகிறது. எங்கள் இதயத்தில் கவிழ்ந்துள்ள முடிவு போகிறது. எங்கள் சந்தோஷம் துன்பமாய் மாறிற்று. எங்கள் தலையில் இருந்த வீரம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே. அதனால் எங்கள் இதயம் பல லட்சம் ஆயிற்று. அதனால் எங்கள் கண்கள் இருந்து போயின. பாழாய் கிடைத்த சீவன் மலையின் மேல் நரிகள் ஓடி தெரிகிறது. கர்த்தாவே, நீர் இன்றைக்கும் இருக்கிறேன். உடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலைநிற்கும். தேவரே, என்றைக்கும் எங்களை மறந்து எதிர்காலமாக எங்களை கைவிடுவதற்கு கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிய வைக்கலாம். கர்த்தரும் ஒரு இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமேன். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் இப்போது வாசி கேட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். புலம்பல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தின் 2வது பகுதி. புலம்பல் 5வது அதிகாரம் 21வது வசனத்தின் 2வது பகுதி. பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அன்பானவர்களே, கிமு 586வது ஆண்டிலே எருசலேமிலே பேரழிவு ஏற்பட்டது. ஒரு பெரிய படையெடுப்பு நடத்தப்பட்டது. ஆகையினால் அதில் மீந்திருந்த மக்களை எல்லாம் நாடு கடத்தி கொண்டு போனார்கள்.
பாபிலோன் தேசத்திற்கு. அப்போதுதான் அந்த காட்சிகளை எல்லாம் கண்ட தீர்க்கன் இதை புலம்பலாக பாடி வைத்திருக்கிறார். ஆகையினாலே தான் புலம்பல் பேரழிவையும் சொந்த மக்கள் நாடு கடத்தப்படுவதையும் கண்ட தீர்க்கன் புலம்பல் பாடுகிறார். அதிலே ஒரே ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த 5வது அதிகாரம் இறைவனின் இரக்கத்திற்காக மன்றாடுகின்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம்தான் என்னவென்று சொன்னால், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும், எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். பூர்வ காலத்துக்கு இருந்தது போல, பூர்வ காலத்தில் இருந்தது போல அப்படி என்று சொன்னால், பேரழிவை சந்திப்பதற்கு முன்பாக மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்தருள்வீராக என்று தீர்க்கன் மன்றாடுகின்றார். ஏனென்று சொன்னால், எதிராளிகளுடைய கையிலே சிக்குவதற்கு முன்பாக இவருடைய வாழ்க்கை சமாதானம் நிறை ஆட்கொண்டிருந்தது, செழிப்பு மிகுந்திருந்தது, திராட்சை அறுவடை மிகுதியாக இருந்தது, அத்திப்பழம் அறுவடை அதிகமாக இருந்தது, செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே தான் தீர்க்கன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பழைய வாழ்வு எங்களுக்கு தாரும். ஏன் பழைய வாழ்வு எங்களுக்கு தாரும்? இப்போ இருக்கிற வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கிறது. அவர்கள் அதை நினைத்து பார்க்கிறார்கள். எப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக வாசிக்க கேட்டோம். பாரம் சுமந்து எங்கள் கழுத்து என்ன செய்கிறது? நோகிறது. அருமையாய் சொல்லுகிறது பாருங்க. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஆனா என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. பஞ்சத்தின் கொடுமையினாலே எங்கள் தோல் எல்லாம் அடுப்பங்கரையை போல கருத்து போயிற்று. முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை, பெரியோர்களுக்கு மதிப்பே இல்லை. வாலிபர்கள் எந்திரமறைக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். இளைஞர்கள் விறகு சுமந்து இடறி விழுந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். முதியோர்களுக்கு மதிப்பே இல்லை. சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்பாக வீட்டின் முற்றத்திலே இருந்து முதியோர்கள் கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் கிண்ணறம் மீட்டி பாடி மகிழ்ந்தார்கள். அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் எல்லாம் பறிபோய்விட்டது. இப்போது தீர்க்கன் கெஞ்சுகிறார், எப்படி? பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நாங்கள் எவ்வாறு செழிப்பாய் வாழ்ந்தோமோ, எவ்வாறு சமாதானத்தோடு வாழ்ந்தோமோ, அவ்வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றித்தாரும், புதியவைகளாக்கும். அப்படி என்று தீர்க்கன் எரேமியா கதறி துடிக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரத்திலே இந்த கஷ்டமான சூழல் நாம் கடந்து போகிறது உண்டு. பாரம் சுமக்க முடியாத பாரத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உழைக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், ஆனால் வாழ்க்கையிலே எனக்கு முன்னேற்றம் இல்லை. சேமித்து வைக்கிறேன், ஆனா கரைந்து போகிறது. சமூகத்திலே எனக்கு உரிய மதிப்பில்லை. நான் என்னை கனப்படுத்துவதற்கு பதிலாக என்னை அவமானப்படுத்துகிறார்கள், கனவீனப்படுத்துகிறார்கள்.
வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போய்கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் தீர்க்க சொல்லுகிறார், எங்கள் நாட்களை புதியவைகளாக்கு. இப்போ எப்பேற்பட்டதா நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற வல்லமை உள்ளது. அந்த நம்பிக்கையோடுதான் எரேமியா கதறுகின்றார். ஆண்டவரே, நாங்கள் இந்த சிறை பிடிப்பதற்கு முன்பாக, இந்த பேரழிவை எதிராளிகள் மூலம் சந்திப்பதற்கு முன்பாக, எங்கள் மக்கள் கைதிகளாக கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக, நாங்கள் எங்கள் மக்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை திரும்ப எங்களுக்கு தார், எங்களுக்கு அந்த ஒரு புதிய வாழ்க்கையை எங்களுக்கு தார், அப்படி என்று கதறுகிறார். இப்போ நம்பிக்கையோடு கதறுகிறார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிய படைப்பாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டே ரெண்டு தேவைதான். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை அகற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை நீக்கி நமக்கு ஒரு புதிய வாழ்வை தர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு அடிப்படை நமக்கு தேவை ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் நமக்கு தேவை. அந்த ரெண்டு காரியங்களையும் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாள் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது, புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தின் முதற் பகுதி. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற ஒரு வாழ்க்கை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை கடவுள் எதிர்பார்க்கிறார். பல ஆண்டுகள் ஓடுகின்ற இந்த வாகனம் எப்சி என்று சொல்லுவார்கள், காண்பிக்க வேண்டும். அது ஆர்டிஓ ஆபீஸ்ல கொண்டு போய், நான் வாகனம் வைத்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அதை கொண்டு போய் காண்பிக்க வேண்டும். அப்போ அதை காண்பிப்பதற்கு முன்பாக வண்டியை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பழுது பார்ப்பார்கள். பிரேக்கு குறைவா இருக்கா, பிரேக்கு சரி செய்வார்கள். எங்க சொட்டல் உரசல் இருக்கிறதோ பார்ப்பாங்க. இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்கா, அதையும் பார்ப்பார், சரி செய்வார்கள். அடுத்த கடைசியில ஒரு புதிய பெயிண்ட் அடித்து கொண்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல காட்டி வாகனத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. நேக நேரத்திலே தவறுகளினாலும் நாம் இழைத்த பாவங்களினாலும் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்திலே காயப்பட்டிருக்கிறது, சிதைந்து கிடக்கிறது. அவைகளெல்லாம் சரி செய்வோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்மை புதிய படைப்பாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதான் வாசிங்கள் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொல்லிவிட்டு பின்வரும் வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி, உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தி அப்படின்னு சொல்கிறார். உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி, உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தி அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி என்று சொல்லுகிற ஆண்டவர் மக்களை குறித்து, மக்களுடைய குறைபாடுகளை குறித்து அங்கலாய்க்கிறார். என்னவென்று சொன்னால், உன் பாவங்களினால் என்னை நீ சங்கடப்படுத்தி இருக்கிறாய்,
உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தி இருக்கிறாய். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய அதாவது இழந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகிமையான வாழ்க்கையை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தேவை ஒரு உண்மையான மனமாற்றம். உண்மையான ஒரு மனமாற்றம் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு நமக்கு நம்மிடத்திலே இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், நம்முடைய குறைகளை, நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ளுகிறதே இல்லை. 18ஆம் நூற்றாண்டிலே பெர்ஷியா கிங், பெர்ஷிய நாட்டினுடைய அரசன் இரண்டாம் ஃபெட்ரிக் அவர்கள் ஜெயிலிலே மக்களுடைய நிலைமையை பார்ப்பதற்காக மார்வேடத்திலே போகிறார். தன்னை ஒரு மன்னன் என்று காட்டிக்கொள்ளாமல் மார்வேடத்திலே போகிறார். அப்போ எல்லாரும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு கைதிகளும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நான் எந்த தவறுமே செய்யவில்லை, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, என்னை பிடித்து ஜெயிலில் தண்டித்து அடைத்து விட்டார்கள், அப்படி என்று எல்லா கைதிகளும் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு கைதி மாத்திரம் சொன்னான், நான் திருடினேன், நான் மாட்டிக்கொண்டேன், என்னுடைய தவறுக்கான தண்டனையை நான் என்ன செய்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நான் திருடினேன், நான் மாட்டிக்கொண்டேன், நான் செய்த தவறுக்கான தண்டனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ இரண்டாம் ஃபெட்ரிக் பார்த்தார், அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார் என்று சொன்னால், இந்த ஜெயிலிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்லவர்கள் நடுவிலே ஒரு கெட்டவன் இருக்கிறான். இந்த கெட்டவனை வைத்தால் மற்றவர்களை என்ன செய்து விடுவான், ஸ்பாயில் பண்ணி விடுவான். ஆகையினாலே இந்த கெட்டவனை என்ன செய்து விடுங்கள், உடனே விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். யான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தவறு நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய தவறுகளை உணர்ந்து தவறுகளை சரி செய்து பிழைகளை சரி செய்து ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்பினால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே புதியவற்றை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 1வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். 19வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஒரு சிறு கூட்டமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வீற்றிருக்கிறோம். பல வேண்டுதல்களோடு பலவிதமான அழுத்தங்களோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இழந்து போன வாழ்வை தந்து மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை மகிமையினால் நிறைக்க ஆசிக்கின்றார். அப்போ நமக்கு அடிப்படை தேவை என்னவென்று சொன்னால், ஒரு உண்மையான மனமாற்றம். ஆசீர்வாதத்தை விரும்பி செய்த தவறுகளையே நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணமான ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளவே முடியாது. இது கடவுள் நமக்கு தருகின்ற அழைப்பு. அதான் சொல்கிறார், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஆண்டவர் உங்கள் நாட்களை புதியவைகளாக்க வேண்டும் என்று சொன்னால், புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், புதிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அருளி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள்.
எங்க ஓட்டை இருக்கு, எங்க ஒடிசல் இருக்கு, எங்க கிராச் ஆயிருக்கு, எங்க ப்ராப்ளம் இருக்கு என்பதை கண்டுகொண்டு சரி செய்து ஆண்டவருக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள். நிச்சயமாய் இழந்து போன மகிமையான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி ஜெயமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி ஜெயமாக மாறும். இருளின் அனுபவம் நீங்கி அந்த காரியத்திலே வெளிச்சம் பிறக்கும். அடுத்து பாருங்க, இரண்டாவது ஒரு காரியம் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. மனம் திரும்புவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை சரி செய்வது கடவுளுக்கு நேராக திரும்புவதோடு மட்டுமல்லாமல் நாம் ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். நிலைத்திருக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்படியா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும்? எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க முடியும் என்ற கேள்வி நமக்குள்ளே எழும்புகின்றது. 2 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முதலாவது காரியம், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறேன் என்பதை நீங்க உறுதிப்படுத்தும் முகமாய் நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற உணர்வு எல்லாருக்கும் உள்ளே இருக்க வேண்டும். நான் ஞானஸ்நானம் பெற்றவன். இந்த அடிப்படை சிந்தனை இன்றைக்கு நமக்குள்ளே இல்லை. எந்த ஞானஸ்நானம் சரி என்றுதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய நாம் பெற்ற ஞானஸ்நானத்தை பற்றி உள்ள உணர்வு நமக்கு அறவே இல்லாமல் போய்விடுகிறது. மார்ட்டின் லூத்தர் அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மார்ட்டின் லூத்தருடைய இதுல டேபிள்ல எப்பவுமே ஒரு வாசகம் வைக்கப்பட்டிருக்கும். என்னவென்று சொன்னால், நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் ஞானஸ்நானம் பெற்றவன். அப்பேற்பட்ட சிந்தையோடு அப்பேற்பட்ட உணர்வோடு ஒரு கிறிஸ்தவன், ஒரு மெய் விசுவாசி வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் என்ற அர்த்தம். ஒருவன் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து வாழ்க்கையை தொடர்கிறான் என்ற அர்த்தம். ஆகையினால மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், காலையில எழும்பி முகத்தை வாஷ் பண்ணுகின்ற போது, அந்த குளிர்ச்சியான தண்ணி முகத்திலே படுகின்ற போது, அந்த நீ பெற்ற ஞானஸ்தானம் உனக்கு ஞாபகம் வரட்டும். அந்த ஞானஸ்தானத்தை பற்றியுள்ள நினைவு உனக்குள்ளே வரட்டும். அந்த நினைவோடு வாழ்கின்ற போது கடவுள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய படைப்பாக மாற்றுகிறார் அப்படி என்று சொல்கிறார். அடுத்து 2வது காரியம் பாருங்கள். முதலாவது, நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற உணர்வோடு வாழ்கிறவன். இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள அநேக குழப்பங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஞானஸ்நானம் சரியானது, எது உண்மையானது அப்படி என்று குழப்பத்து நிமித்தமாய் மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. எத்தனை ஞானஸ்நானம் தான் உண்டு? எத்தனை ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம் தான்,
ஒரே ஞானஸ்நானம் தான். ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஒரே விசுவாசம். வாசிங்கள் பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம். ஒரே ஞானஸ்நானம். அது எந்த ஸ்நானமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எடுத்ததாக இருந்தாலும் சரி, ஆனால் எப்படி எடுத்திருக்க வேண்டும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில எடுக்கப்பட்ட ஸ்நானமாயிருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஸ்நானம். அப்படிதான் எடுக்க வேண்டும், இந்த ஸ்டைலில் தான் எடுக்க வேண்டும், அப்படி என்றெல்லாம் கிடையாது. ஆகையினால் ஞான ஸ்நானத்தை பற்றியுள்ள குழப்பம் தேவையில்லை. பெற்ற ஞான ஸ்நானத்தை குறித்துள்ள உணர்வோடு நீங்கள் வாழுங்கள். நான் ஞான ஸ்நானம் பெற்றவன், அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன், அவரோடு கூட நான் எழுந்திருக்கிறேன், அதான் அர்த்தம். ஆனா அதை பற்றி நாம் நினைத்து கூட பார்க்கிறது இல்லை. ஏதோ அந்த பிரசங்கியார் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை, இந்த பிரசங்கியார் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால் எளிதாக பரலோகத்துக்கு போய்விடலாம், அப்படி என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு மக்கள் இன்றைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஞானஸ்நானங்களை எடுத்து மிகவும் குழம்பி போயிருக்கிறார்கள். வேதம் மிக அருமையாக சொல்கிறது, ஒரே ஞானஸ்நானம். அப்படி என்று சொன்னால் அதான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற உணர்வோடு வாழுங்கள். திருச்சபையிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை தான் ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கின்ற போது குழந்தையாக இருந்த ஞானஸ்நானம் தான். திருச்சபையிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தின பிற்பாடு, திருச்சபையிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட பிற்பாடு அவர் தனிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் அவர் எடுக்கவே இல்லை. ஒரே ஞானஸ்நானம். அப்போ நமக்கு தேவை, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நான், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற உம்முடைய பிள்ளை நான் என்ற உணர்வு, நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற ஒரு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், அந்த சிந்தனையோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கடவுள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை, புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த உணர்வோடு வாழ்கின்ற போது நாம் யாருக்குள்ளாக வாழ்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம் என்ற அர்த்தம். இரண்டாவது பாருங்கள், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம். நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க முடியும், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முடியும். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகின்றோம்? கடவுள் என்னுடைய கஷ்டங்களை மாற்ற வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அல்லல் தொல்லைகளை நீக்க வேண்டும் என்று நாம் செபிக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் நாம் இருக்கிறோம். கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் நாம் இருக்கிறோம். கடவுள் நமக்கு வகுத்து தந்திருக்கிற நியமங்களை பின்பற்ற மனதில்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் கற்பனைகளை நீங்க கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். பின்வரும் வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது இன்னும் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்களானால் எனக்கு சகோதரர்களாயிருப்பீர்கள். ஆண்டவர்
சகோதரனுக்கு சகோதரனாயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நாம் ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற உணர்வோடு வாழ்கின்ற போது, கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கின்ற போதும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம். அதான் வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற போது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற போது நம்முடைய பழைய வாழ்க்கை நிலைமைகள் எல்லாம் மாறி போகிறது. இதுவரையும் அனுபவித்து வந்திருந்த வேதனையான வாழ்க்கை, கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை நம்மை விட்டு அகன்று போகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்கின்ற போது புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின்றன. ஆகையினாலேதான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எப்பொழுது தோன்றும்? உண்மையான ஒரு மனமாற்றம் நிறைந்த வாழ்வுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கின்ற போது, உண்மையாகவே அவருடைய கட்டளைகளை பின்பற்றி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற உணர்வோடு அவருக்குள்ளாக நீங்கள் வாழ்கின்ற போது அந்த காரியம் அப்பொழுதே தோன்றும். அந்த புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த புதிய காரியம் என்ன? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே பாதை அமைப்பது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, அது ஒரு நினைத்த காரியம் அல்ல. அதே போல தண்ணீருக்கான ஒரு வாசனை இல்லாத இடத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படி என்று சொல்வதும் அது அசாத்தியமான காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் என்னால் செய்ய முடியும். புதிய காரியம், நீங்கள் நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் நடைபெறும். எப்பொழுது? நீங்கள் மனம் திரும்பும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வாழ்கின்ற போது, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வாழ்கின்ற போது. ஆம் அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு புதிய காரியத்தை செய்தார், ரொம்ப நன்றாக இருக்குமே. ஒரு மாற்றத்தை தந்தார், ரொம்ப நன்றாக இருக்குமே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை தந்தார், ரொம்ப நன்றாக இருக்குமே. என்னுடைய பணிக்கெடுத்த காரியத்திலே ஒரு ஒரு அற்புதத்தை செய்தால் ரொம்ப நன்றாக இருக்குமே. அப்படி என்ற ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். என்றைக்கு பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறேன், இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் ரொம்ப நன்றாக இருக்குமே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். எப்பொழுது தோன்றும்? நீங்கள் எப்போது உண்மையான ஒரு மனமாற்றம் அடைகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறீர்களோ, வாழ முற்படுகிறீர்களோ, அப்பொழுதே அது உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றும். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கக்கூடிய, வனாந்தரத்திலே சாலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்து நாளாக மாறப்போகிறது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு காரியங்கள் தான். என்ன, எங்கே தவறு இருக்கிறது, எங்கே நம்முடைய வாழ்க்கையில ஓட்டல் ஓடிசல் இருக்கிறது, அடையாளம் கண்டுகொண்டு கடவுளுக்கு நேராக திரும்புவோம். மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முற்படும். நான் ஒரு ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற உணர்வோடு வாழ்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடப்போம். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முடியும். நிச்சயமாய் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார்.
பெரிய மாற்றங்கள் வருகின்ற நாட்கள், வருகின்ற மாதங்களிலே ஆண்டவருக்கு சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வார். வாழ்வில் முன்னேற்றங்களுக்கு இருக்கிற தடைகள் உங்களை விட்டு அகலும், பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும், வியாதிகள் உங்களை விட்டு அகலும், வியாதிகள் உங்களை விட்டு ஓடி போய்விடும். ஆண்டவர் புதிய பாதையை ஏற்படுத்துவார். இதுவரையிலும் காணாத மாற்றங்கள் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். உண்மையான மனமாற்றத்திற்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.